வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். கடவுளோட நீங்க நெருங்கிய தொடர்புல இருக்கீங்களாங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஒரு கேள்வி இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது அந்த நேரத்துல அதை என்ன கண்ணோட்டத்தோட நீங்க பாக்குறீங்க? இறைவன் இந்த சூழ்நிலையை எனக்கு அனுமதிச்சிருக்காரு, இது என்னுடைய உயர்ந்த நன்மைக்காக தான் இருக்கும், இறைவனுடைய ஆசீர்வாதமா தான் இதை நான் பாக்குறேன் அப்படின்ற ஒரு மனநிலையில அந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், கடவுளோட நெருங்கிய தொடர்புல நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தங்க. அப்படி இல்லாம சவாலான சூழ்நிலைகள் வரும்போது இதை ஏன் இறைவன் எனக்கு அனுமதிச்சிருக்காரு, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், நான் எந்த தவறும் பண்ணலையே அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தீங்கன்னு வைங்களேன், கடவுளை விட்டு நீங்க தொலைவில் இருக்கீங்கன்னு அர்த்தங்க. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற கஷ்டங்களை நம்ம மனதால் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. ஒரு குழப்பத்துல தான் நம்ம இருப்போம். ஆனா அந்த கஷ்டங்களுக்கு பின்னாடி நம்மளை குறித்து இறைவன் வச்சிருக்கிற உயர்ந்த திட்டம் என்னங்கிறது நமக்கு பின்னாட்கள்ல தான் தெரிய வருங்க. நம்முடைய வாழ்க்கையில இறைவன் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைகளுமே நம்மளை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்காக தாங்க. ரெண்டு நண்பர்கள் ரோட்ல பேசிட்டு நடந்து வராங்க. அதுல ஒரு நண்பன் பாத்தீங்கன்னா கடவுளை பத்தி குறை சொல்லிக்கிட்டே வராங்க. அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கையெல்லாம் கிடையாது, கடவுளுடைய படைப்புல எதுவுமே நேர்த்தி கிடையாது அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே வராங்க. ஒரு மாமரத்துக்கு அடியில வந்து ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட அந்த நண்பன் என்ன தெரியுமா பண்றான், அந்த மரத்தை காட்டுறான். இவ்வளவு பெரிய மாமரத்துல அந்த மாங்காய் பாரு இத்தனோட சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு செடியை காட்டுறாங்க, தர்பூசணி செடியை காமிச்சிட்டு, இந்த செடியை பாரு, இந்த கொடியை பாரு, இதுல இருந்து வரக்கூடிய அந்த தர்பூசணி பழம் எவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய மாமரத்துல சின்ன காயா இருக்கு, ஆனா இத்தனோண்டு செடியில இவ்வளவு பெரிய தர்பூசணி பழம் இருக்கு, என்ன படைப்பு இது, இறைவனுக்கு கிரியேட்டிவிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த மாமரத்துல இருந்து ஒரு மாங்காய் காத்தடிச்சதுல தவறி அவனுடைய மூக்குல வந்து படுதுங்க. அவனுக்கு ரொம்ப அதிகமா வலிக்குது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உணர்றாங்க, ஒருவேளை இந்த பெரிய மாமரத்துல தர்பூசணி பழம் காய்ச்சிருந்தது அப்படின்னா அது அவன் மேல விழுந்து அந்த மூக்குல அடிபட்டு இருந்ததுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு உணர்த்துதல் வருதுங்க. அவனுடைய நண்பன் கிட்ட அடுத்து சொல்றான், கடவுளுடைய படைப்புல எல்லாமே உண்மையாவே நேர்த்தியா தான் இருக்கு, நானும் அதை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற சூழ்நிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக தாங்க. இறைவன் எல்லாத்தையுமே நேர்த்தியா தாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம மனம் தான் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கு, இது நல்லது கெட்டது அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைகளை என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்குதுங்க. கர்நாடகால ஒரு சிறிய கிராமத்துல கௌரி நாயக் அப்படிங்கிற 53 வயது ஒரு பெண் அசாத்தியமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்ன தெரியுமா? கௌரி நாயக் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே கிராமத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கும் தண்ணீர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு கௌரி நாயக் என்ன தெரியுமா பண்ணாங்க, இது ஒரு குறையா நினைச்சிட்டு அவங்க புலம்பெல்லாம் கிடையாதுங்க. 2 60 அடி ஆழமுள்ள கிணற தனி நபரா அவங்களே தோண்டி இருக்காங்க. வெறும் 6 மாதத்துக்குள்ள இந்த 2 கிணற அவங்களே தோண்டி முடிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். இன்னைக்கு அதுல இருந்து கிடைக்கிற தண்ணீர் மூலமாக அவங்க மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊர் மக்களும் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கௌரி நாயக் எப்படி அவங்க வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்தாங்க பாருங்களேன். பிரபஞ்சம் அனுமதிச்ச சூழ்நிலைக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. இந்த சூழ்நிலை தனக்கு சாதகமாக எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்ன உடனே அந்த இறையாற்றல் அவங்க மூலமாக இந்த அற்புதத்தை நிகழ்த்துச்சுங்க. தனி மனுஷியாக 2 கிணறு தோண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதன் மூலமாக அந்த ஊர் மக்கள் பயனடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பேப்பர் டம்ளர்ஸ்ல இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம எல்லாருமே கற்றுக்கொள்ளலாங்க. இங்க கீழே இருக்கிற இந்த 4 டம்ளர்ஸும் எதை தெரியுமா குறிக்குது? கடவுளை குறிக்குதுங்க. கடவுள் நான் சொல்லும் போது ஒரு தனி நபரை பத்தி நான் பேசலைங்க. கடவுள் நான் சொல்லும் போது நான் ட்ரூத், அந்த சத்தியத்தை பத்தி நான் இங்க சொல்றேங்க. சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம எங்க இருந்து வந்தோம், எதற்காக இங்க வந்தோம், எதற்காக இங்க கஷ்டங்களையும் போராட்டங்களையும் நம்ம அனுபவிக்கிறோம், மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு மனிதன் புரிந்து உணர்ந்து வாழ்றது தான் அந்த கடவுளோடு தொடர்பு கொண்டு வாழ்றதுன்னு அர்த்தங்க. அப்ப யாருடைய ஃபவுண்டேஷன்லாம் கடவுளோடு தொடர்புல இருக்கோ, ஃபவுண்டேஷனை கடவுள் மேல செலுத்தி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய உறவுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களால நிம்மதியா இருக்க முடியுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்க முடியுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பக்குவ நிலையோட அவங்களால செயல்பட முடியுதுங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, கடவுளை தேவைக்கு தான் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த உண்மையை, அதாவது அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப குறைவா இருக்குங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மன அழுத்தத்துல அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு கடவுள் மேல ஒருத்தர் போக்கஸ்டா இல்லைன்னு வைங்களேன், அந்த இறைவனோட தொடர்புல இல்லாத வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்க போகுது? கொஞ்சம் கவனிங்களேன். இப்ப இங்க இருந்து ஒரு டம்ளரை நான் எடுத்துட்டேன்னு வைங்களேன்,
என்ன ஆகுது பாருங்க. அப்போ ஒரு நபர் இறைவனோடு தொடர்பு இல்லாம தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, சூழ்நிலைகள் சவாலா வரும்போது அதை எதிர்கொள்வதற்கான அந்த மனமுதிர்ச்சி இல்லாமல் அவர் உடைஞ்சு போயிடுறாருங்க. இறைவனோடு ஒரு நபர் தொடர்புல இருக்கும்போது, அதாவது கனெக்டடா இருக்கும்போது, ஒரு விஷயம் கேரண்டிங்க, தனக்குள்ள அமைதியும் அன்பையும் உணர்ந்து வாழ முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, இறைவனோடு ஒரு நபர் தொடர்புல இருக்கும்போது அவருக்குள்ள எப்பயும் அன்பும் அமைதியும் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதுதான் வெளி உலகத்துக்கும் அவர் பிரதிபலிப்பார். நீலிம் குமார்ன்ற ஒரு நபர் 1980ல, அவருக்கு 28 வயசுங்க. அப்ப பாம்புகளை மக்கள் அடிச்சு கொள்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ள 72 வகை விஷ பாம்புகளை பிடிச்சி உள்ள வச்சாருங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அவர் போயிட்டாரு, கதவை அடிச்சுக்கிட்டாரு. உள்ள போய் அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அந்த விஷ பாம்புகளோடு 72 மணி நேரம் அவர் இருந்தாருங்க. அந்த விஷ பாம்புகள் பாத்தீங்கன்னா அவர் மேல ஏறி இறங்குச்சு, கிட்டெல்லாம் வந்துட்டு போச்சு. ஆனா ஒரு பாம்பு கூட அவரை கொத்தவே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு அசாதாரணமான விஷயம் பண்ணதுனால நீலிம் குமார் அவர்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாருங்க. நீலிம் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பாம்பை அணுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. அந்த பாம்பை அடிக்கணும் கொல்லணுங்கிற இன்டென்ஷனோட, அந்த நோக்கத்தோட அதுகிட்ட நீங்க போனீங்கன்னா அந்த வைப்ரேஷனை அந்த பாம்புனால உணர முடியும். அதனால கூட அது உங்களை அட்டாக் பண்ணும். அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ள அன்பை உணர்ந்து கருணை இல்லத்தோட அதை அணுகனீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷனையும் பாம்புனால உணர முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பாம்பு உங்களை எதுவும் செய்யாது அப்படிங்கிறாருங்க. உங்களுக்குள்ள அன்பை உணர்ந்து நீங்க வாழும்போது விஷ பாம்புகளே உங்களை ஒன்றும் செய்யாதப்ப இந்த உலக வாழ்க்கையில எப்பேற்பட்ட மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ உங்களுக்குள்ள அமைதியும் அன்பும் இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைகளை அடைய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நீங்க எப்போதுமே இறைவனோடு தொடர்புல இருப்பதற்கான ஒரு சிம்பிளான பயிற்சி இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. உங்க வீட்டுல சின்ன பூங்கா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல பூங்கா இருந்ததுன்னா அந்த பூங்கால போய் அங்க இருக்கக்கூடிய மலர்கள் செடிகளை கவனிங்க. அந்த மலர்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்து ரசிக்க ஆரம்பிங்க. இலைகளை கவனிங்க, அந்த இலைகளுடைய ஷேப்பை பாருங்க. அந்த செடிகள்ல இருக்கக்கூடிய தூசி, அங்க இருக்கக்கூடிய சிலந்தி வலை, இது எல்லாத்தையுமே கவனிங்க. ஃபியூ மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய விழிப்புணர்வை அந்த மலர்கள் செடிகள் மேல நீங்க செலுத்துங்க. அதுக்கப்புறம் கண்களை மூடி உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களை கவனிங்க. இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க? உங்களுடைய விழிப்புணர்வை உங்களுடைய எண்ணங்கள் மேல செலுத்துறீங்க. ஆரம்பத்துல அந்த மலர்கள் செடிகள் மேல செலுத்துனீங்க. இப்ப உங்களுடைய விழிப்புணர்வை உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் மேல செலுத்துறீங்க. நீங்க விழிப்புணர்வோடு உங்க எண்ணங்களை கவனிக்கும் போது அந்த எண்ணங்களுடைய வீரியம் குறைஞ்சிருங்க. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்குமான கேப் அதிகமாக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அமைதியை உணர முடியுங்க. இந்த ப்ராசஸை தொடர்ந்து சில வாரங்கள் நீங்க செய்யும் போதே உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாயிடுங்க. உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த நேரத்துல ரியாக்ட் பண்ணாம உங்களுக்குள்ள அமைதி காத்து அந்த சூழ்நிலையை பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி அந்த சூழ்நிலையை கையாளுவதற்கான எல்லா விதமான ஆற்றலும் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுத்துங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சியினுடைய பெயர் கார்டன் டெக்னிக்ங்க. அடுத்த சில வாரங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா தியானம் பண்ணும்போது மனம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருங்க. உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து மன நிம்மதியா எல்லா சூழ்நிலையும் உங்களால எதிர்கொள்ள முடியும். இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்த முடியுங்க. இக்கட்டான சவாலான நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்ததுன்னா அந்த நேரத்துல இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. இந்த உலகத்துல மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்னா அது இறைவனுடைய நாமம் தாங்க. நீங்க இடைவிடாம இறைவனுடைய நாமத்தை கஷ்டமான சூழ்நிலைகளை சொல்லும் போது அந்த இறைவனை உங்ககிட்ட நீங்க கட்டி போட்டு வைக்கிறீங்க. இறைவனுடைய சன்னதியில நீங்க நிக்கிற மாதிரிங்க. இறை நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது இறை நாமத்துக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு கிடையாதுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால சவாலான சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொள்ளும் போது தொடர்ந்து இறை நாமத்தை சொல்லுங்க. நிச்சயமாக அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவன் உங்க வாழ்க்கையில அந்த நேரத்துல அற்புதங்களை நிகழ்த்துவாருங்க. உன் மனம் சோர்ந்த நேரத்தில் உன்னை சுற்றி யாரும் இல்லை என்று வருந்தாதே, உனக்காக ஏதோ ஒரு வடிவில் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.